ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்ம எடுத்துக்கொண்டால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஏன் போதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது பிள்ளைகளுக்கு நன்மை என்ன, தீமை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது அழிவை நோக்கி வேகமாய் போய்க் கொண்டிருக்கிறது. நீ கற்றுக்கொள்ளக்கூடாத பல காரியங்களை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறது. இந்த மொபைல் போன் வந்ததிலிருந்து எல்லாருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இளம் வயதிலே படிக்கிற நாட்கள் இந்த பிள்ளைகளுடைய எல்லா மனமும் பாதிக்கப்படுகிற அளவுக்கு கரப்ட் ஆகி விடுகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை. என் பிள்ளைகள் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி வாழுமோ, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் பயப்படுகிறார்கள், கல்லூரிக்கு அனுப்பும் போதும் பயப்படுகிறார்கள். பல விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உலகத்தின் கன்னிகளுக்கு எளிதாக தப்பிவிடும். வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே சாமுவேல் என்கிற ஒரு குட்டி பையனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். அந்த தாய் அந்த குட்டி பையனை பொருத்தனையின்படி ஆலயத்தில் கொண்டு விட்டு விடுகிறார். ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேல் என்று சொல்லி. ஆசாரியனாகிய ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி அங்கு போய் கேட்கிறார். நான் இல்லை மகனை, நான் உன்னை கூப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். 2ஆம் தினமும் மீண்டும் கூப்பிடும் போது அதே போலதான். பின்பு ஏலி புரிந்து கொள்கிறார், தேவன் சாமுவேலை கூப்பிடுகிறார், பேச விரும்புகிறார் என்றவுடனே அவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். இனி கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பேசுவார் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அப்படியே ஆண்டவர் மீண்டும் கூப்பிடும் பொழுது இந்த குட்டி பையன் சொல்லுகிறான். ஆண்டவர் வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறார். பிற்காலத்தில் அதே சாமுவேலை தான் பெரிய தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தார் அந்த சாமுவேல். நம்மோடும் அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் போதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். படிப்பதற்கு எவ்வளவு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம், எவ்வளவு உலகத்தின் அறிவை வளர்ப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகள் சிறந்திருக்க வேண்டும் விரும்புகிறோம். வகுப்பு பாடத்திலே தேறியிருக்கும்படியா பலவிதமான டியூஷன்ஸ் வைக்கிறோம். வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் பாதியிலே தடமாறி விடுகிறது, தடுமாறுகிறது, வாழ்க்கை முடித்துக் கொள்கிறது. இன்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரால் போதிக்கப்படும்படி நம்முடைய பிள்ளைகளை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாதையில நடத்துவோம். முதிர் வயது வரை அதை விடாதிருக்கும். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுதே உலகத்தை எளிதாக ஜெயித்துவிடும், பிசாசை ஜெயித்து விடுவார்கள். ஒரு பெரிய குடும்பம், அந்த ஊரிலே பெரிய குடும்பம், வசதி. அங்கு ஒரு ஊழியர் போகிறார். போகும்போது அந்த வீட்டை பார்த்து அப்படி பிரமித்து உட்காருகிறார். குட்டி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. அதுல ஒரு சிறு பிள்ளை அவர் முன்பாக உட்கார்ந்து விளையாடி கொள்ளும்போது ஒரு மனதில் நினைக்கிறார், இவ்வளவு பெரிய பங்களா டைப் வீடு, இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, எப்படி இந்த பிள்ளைலாம் ஆண்டவர்கிட்ட பேசுமா அல்லது ஆண்டவர் தேடுவாங்களா அந்த குடும்பம் எல்லாம், இந்த பிள்ளைலாம் எப்படி வளரப்போகுதுன்றது மனதில் ஒரு எண்ணங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழியரோடு பேசினாராம். மகனை, நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நீ பார்க்கிறது குட்டி பிள்ளைதான். ஒவ்வொரு நாளும் என் சமூகத்துக்கு தவறாமல் வந்து நிற்பாள். நான் பேசுகிறேன், அவளும் பேசுவாள். நான் ஒவ்வொரு நாள் வேண்டிய காரியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னாராம். இந்த ஊழியர் அதிர்ந்து போய்விட்டாராம். வெளி தோற்றத்தை வைத்து பார்க்கிறோம், அப்படி அல்ல. ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த விரும்புகிறார், பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை போதிக்க விரும்புகிறார். ஆலயத்தின் காரியங்களை பிள்ளைகளை கொண்டு விட்டு அவனுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் சிறு வயதிலே கற்றுக் கொடுப்போமானால் எளிதில் அவனுடைய சித்தத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். நம்ம சற்று யோசித்து அவனுடைய கருத்துல நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து ஒரு தீர்மானம் எடுப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும், நாம் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும், போதிக்கப்பட்டபடியே நடக்க வேண்டும். அந்த கிருபை கொடுக்க ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உலகத்தில் பல காரியங்கள் பல விதத்தில் போதிக்கிற இந்த நாட்களிலே குழப்பங்களும் போராட்டங்களும் வேதனையும் கண்ணீரும் பலவீனம் நிறைந்த சூழ்நிலையிலே உடைய வார்த்தை கேட்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. உடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க. விசேஷமாக பிள்ளைகளுக்காய், குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, இளம் வயதில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பாவத்தை மற்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது, அழிவை நோக்கி கொண்டு போய்விடுகிறது. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவானவைகளை கற்றுக் கொடுத்து ஜீவனுள்ள தேசத்துக்கு பங்குள்ளவர்களாய் அதற்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றிக் கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போயிட்டேன், பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி இருக்குது. பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் விடுகிற பெற்றோர்களை கண்ணோக்கி பார்த்து கண்ணீரை தொடங்கப்பா. குற்றங்கள் குறைவில் இருந்தால் மன்னித்து விடுங்க. மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பக்கமாய் திருப்பி இந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் சமுதாயத்திற்கு நன்மை கொண்டு வரத்தக்கதா, இந்த நாம மகிமைப்படத்தக்கதா, பெற்றோருடைய உள்ளங்கள் மகிழத்தக்கதா உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னால்
அதை காட்டிலும் மேன்மையானது வேற ஒன்றும் இருக்க முடியாது. இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளைகளை நடத்துவோம். கர்த்தர் போதிக்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு போதிக்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்னவர் நிச்சயமாக காட்டுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.